உண்மையான தேவனுடைய மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 2 வசனம் பாருங்க. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 2 வசனம். உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். இப்ப உண்மையுள்ள தேவன் உண்மையுள்ள ஊழியத்தை உண்மை உள்ள ஊழியன் மூலமாக செய்து உண்மையுள்ள சபையை பூமியில வைத்திருக்கிறார். அந்த உண்மையுள்ள சபை தன்னுடைய பணியை உண்மையுள்ள தேவனுடைய மனிதர்களிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். இப்ப நீங்க எடுத்து பாருங்களேன், தேவன் யாரிடத்தில் தன்னுடைய பணியை ஒப்புவித்தார்? பிதாவாகிய தேவன் குமாரன் உண்மையுள்ளவர் என்று அவரிடத்தில் தம்முடைய சித்தத்தை நோக்கத்தை செய்யும்படியாக அந்த பணியை ஒப்புவித்தார். குமாரன் யாரிடம் அந்த பணியை ஒப்புவித்தார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, அவருடைய வார்த்தைகள் மூலமாக அப்போஸ்தலர்களிடம் என்ன பண்ணாரு? ஒப்புவித்தார். அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? யாரிடம் ஒப்புவித்தாங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையும் உத்தமமாக நடக்கக்கூடிய அடுத்த தலைமுறை சந்ததியினரிடம், சபையிடம் அவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த காரியத்தை ஒப்புவித்தாங்க. இப்படியாக ஒருவர் மற்றவர்களுக்கு ஒப்புவிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஊழியம் முடிந்த உடனே அந்த பணி நிறைவடையவில்லை. அவர் வரும் மட்டுமாக அந்த பணி இருக்கும் காரணத்தினாலே அவர் வரும் வரைக்கும் அந்த பணிகள் தொடர வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இந்த சுவிசேஷ பணி, மேய்ப்பருக்கான பணி, போதகருக்கான பணி, கிறிஸ்து மனவாட்டியாகிய சபையை தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளும் மட்டுமாக தொடரக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமாக உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். இப்ப உண்மையுள்ள மனுஷர்கள் யார்? நீதிமொழிகள் 20 அதிகாரம் 6 வசனம். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? மனுஷர்கள் பெரும்பாலும் தங்களுடைய தயாளத்தை பிரசித்திப்படுத்துவார்கள். உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? அப்ப உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவிப்பதற்கு அந்த உண்மையுள்ள மனுஷர்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான ஒரு வேலை. அந்த கடினமான வேலையை தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய ஆவியினாலே, அவர்களுடைய நச்சாட்சியினாலே, அவர்களுக்கு தேவன் தந்த வரங்களினாலே அறிந்து அவர்களிடத்தில் என்ன பண்ணணுங்க? ஒப்புவிக்க வேண்டும். அப்ப ஏனென்றால் உண்மையற்ற போலியான அநேக மனுஷர்கள் எழும்பி இருந்தாங்க அந்த சமயத்துல. நீங்க பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 2 வசனம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 2 வசனத்துல எபேசு சபை சோதித்து பார்த்தது. என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து. அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்னு சொல்றவங்க அப்ப இருந்தாங்கங்க. ஏன்? அவர்கள் உலகத்தை கலக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாக்குறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொன்னாங்க. அவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லும் போது எபேசு சபை அவங்களை சோதிச்சு பார்த்துச்சு. இன்னைக்கு எத்தனை உண்மையுள்ள ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்று இன்னைக்கு சபை சோதிக்கிறதா? உண்மையுள்ள சபை சோதிக்குங்க. உண்மையுள்ள சபையில அந்த மூப்பர்கள் உண்மையா இருக்கிறார்களா? அவர்களால் அறிவிக்கப்படுகிற செய்தி உண்மையாக இருக்கிறதா? அந்த செய்தியின்படி வாழ்கிறவர்களாக இருக்கிறாங்களா? சபை நிதானிக்கணுங்க. இன்னைக்கு எத்தனை சபைகள் நிதானிக்குது, மதிப்பிடுது? சபைகள் எங்கெங்க மூப்பர்களை தேர்வு செய்து? யார் மூப்பர்களை தேர்வு செய்யறா? அவங்களுக்கு பிரியமான, அவங்களுக்கு ஃபேவரான நபர்கள் தான் அவங்க என்ன பண்றாங்க, இல்லைன்னா அவங்களுடைய சந்ததி சார்ந்த நபர்கள் தான் என்ன பண்றாங்க, அடுத்த கட்ட தலைவர்களாக ஏற்படுத்துறாங்க. ஆனால் சபை உண்மையுள்ள மூப்பர்களை அது சோதித்தறிந்து அவர்கள் உண்மையான ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில, போதிக்கிறதன் அடிப்படையில வாழ்கிறார்களா என்பதை அது சோதித்தறிந்து அவர்களை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்ப அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர்னு சொல்றாங்களா? முதல்ல என்ன ஊழியம் பார்த்தோம்? தேவனுடைய வரங்கள் சபைக்கு ஈவாக கொடுத்த போது முதல் ஊழியம் என்னது? அப்போஸ்தலர்கள்ல போலி இருக்கா இல்லையா? சரி, அடுத்து வாங்க. 1 யோவான் 4 அதிகாரம் 1 வசனம் பாருங்க. உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், அநேக அப்போஸ்தலர்கள், இரண்டாவதா யாரு? அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருந்தனர். நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் தேவனால் உண்டானதா என்று நீங்க என்ன பண்ணணும்? சோதிக்கணும். ஒருத்தங்க அப்போஸ்தலர் என்று சொல்வார்களானால் அவர்கள் அப்போஸ்தலரா என்பதை ஆதி திருச்சபை சோதித்தது.
ஒருத்தர் தீர்க்கதரிசிகள் என்று சொல்வார்களானால் அவர்கள் தீர்க்கதரிசிகள் என்று சபை சோதித்தது. அப்போஸ்தலர்களே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டாஇருந்தார்கள். அஸ்திபாரத்தையே அசைக்கலான்னு பார்த்தானுங்க. ஏன்? புரட்டு உபதேசங்களை கொண்டு வராங்க. ஆண்டவர் சொல்லாத விஷயத்தை ஆண்டவர் சொன்னான்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்லாத சத்தியத்தை ஆண்டவர் சொன்ன சத்தியமா பேசுறாங்க. ஆண்டவர் அங்கீகரிக்காத சபையை ஆண்டவர் அங்கீகரிச்ச சபையா பேசுறாங்க. அப்ப அப்போஸ்தலர்கள் எழும்பி நின்று சோதிக்க சொன்னாங்கங்க. இன்னைக்கு எத்தனை சபைகள் தீர்க்கதரிசிகள் அவர்கள் ஆண்டவருடைய தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்களா இல்லையாங்கிறது எத்தனை சபைகள் அவர்களுடைய ஆவிகளை சோதிக்கிறது? எபேசு சோதிச்சா? பேதுரு சோதிக்க சொல்றாரா? மூணாவதா வாங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28 to 30 வரைக்கும் பாருங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட நமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியை உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். எங்கிருந்து வர்றது? உங்களுக்குள்ளாக வரும். யார் வருவா? வாசிங்க. உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். அப்ப கள்ள மேய்ப்பர்கள் உங்களிலிருந்து எழும்புவார்கள். இதை சபை சோதிக்கணும். மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். முதல்ல அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லும் போது அவர்களை சோதிக்கணும். இரண்டாவது, தீர்க்கதரிசிகள் இல்லாமல் அவர்கள் தீர்க்கதரிசிகளா என்பது எல்லா ஆவிகளையும் சோதிக்கணும். மூன்றாவது, உங்களில் இருந்து சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்வார்கள். அவர்கள் மாறுபாடானதை போதிக்கும் போது அது அவர்கள் சரியாக மந்தையை மேய்க்கிறார்கள் என்பது எச்சரிக்கையோட சபை என்ன பண்ணுங்க? அவர்களே சோதிக்கணும். ஓகே, அப்ப ஓகே, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்களேன். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருக்காங்க. ஆண்டவர் 5 வகையான ஊழியங்கள் கொடுத்தாரு. அந்த 5 வகையான ஊழியங்கள்லயும் போலி வந்துருச்சுங்க. எப்ப வந்துச்சு? 20 நூற்றாண்டு கழிச்சா? அப்போஸ்தலர்கள் இருக்கும் போதே வந்துருச்சுங்க. உண்மையாக நேரடி சாட்சிகள் இருக்கும் போதே வந்துருச்சுங்க. அவர்கள் மாற்றி உபதேசித்து விடக்கூடாது. அவர்கள் மாற்றி திருத்தி பேச விடக்கூடாது. வேற்றுமையான உபதேசங்கள் வந்துடக்கூடாது. வேத பொருட்கள் தந்தமாக நுழைந்து விடக்கூடாது. உறுதி இல்லாத ஆத்துமாக்களை அவர்கள் எடுத்து விடக்கூடாது. செம்மையான வழிகளை விட்டு அவர்கள் வழி தப்பி விடக்கூடாது என்பதுக்காக அவர்கள் அஸ்திபாரம் போட்டாங்க. இந்த அஸ்திபாரம் போட்டதுனாலதான் யார் அப்போஸ்தலர் யார் அப்போஸ்தலர் இல்லைங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த அஸ்திபாரம் போட்டதுனாலதான் யார் தீர்க்கதரிசி யார் தீர்க்கதரிசி இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த அஸ்திபாரத்தை போட்டதுனாலதான் யார் உண்மையான ஊழியர்கள், யார் உண்மையான சபை, யார் உண்மையான வரங்களில செயல்படுகிறார்கள் என்பதை என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். உங்களை அழைத்த தேவன் யாரு? அவரு உண்மையுள்ளவர். அப்ப உண்மையுள்ள தேவன் உண்மையுள்ள ஊழியத்தை உண்மையுள்ள ஊழியத்துல தாங்க ஒப்புவிப்பாரு. கரெக்டா? போலி கிட்ட ஒப்புவிப்பாரு ஆனவரு. போலி யாருங்கிறது யார் கண்டுபிடிக்கணும்? சபை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு சபை சத்தியத்தை குறித்ததான அறிவு இல்லாதனாலே, தெளிவில்லாதனாலே பொய் எது உண்மை எதுன்னு தெரியல. பொய் பின்னாடிதான் திரள் கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. உண்மை பின்னாடி சிலர் தான் சென்று கொண்டிருக்கிறாங்க. நாம் உண்மையின் பின்னாடி செல்லும் சிலர்ல நம்ம வந்துடணுங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட மூப்பர்கள் அவர்கள் சொல்லுகிற அந்த ஊழியங்கள் தேவனால் அனுமதிக்கப்பட்டதா, அங்கீகரிக்கப்பட்டதா, வேதத்தினுடைய வெளிச்சத்துல தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறதாங்கிறது சோதிக்க பார்க்க வேண்டியது உங்கள் ஒவ்வொரு மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. எத்தனை பேர் சோதிச்சிருக்கீங்க? இல்ல, நாட் செக்கிங், குவாலிட்டி செக்கிங் கிடையாது. எந்த ஒரு பொருளுக்கும் எங்களுடைய கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா குவாலிட்டின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஃபைனலா அது கம்ப்ளீட் பண்ணாதான் அது ப்ராடக்டா வெளியவே போகவே முடியும். கரெக்டுங்களா? ஆண்டவர் குவாலிட்டி எதிர்பார்க்கிறாருங்க. செக் பண்ணுங்கிறார். செக் பண்ண தெரியணும்னா நமக்கு ஆண்டவருடைய அஸ்திபாரமா இருக்கிற அவருடைய வார்த்தைகளை குறித்து தெரியணும். ஆண்டவர் பரிசுத்தாவியை நமக்கு உதவி செய்யணும். அதன் அடிப்படையில தான் நம்ம அவங்களை சோதித்து அவர்கள் சரியாக செயல்படுகிறார்களா இல்லையாங்கிறத
புரிந்து கொள்ள முடியும். ஓகே, 1 தீமோத்தேயு 1:12 பாருங்களேன். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் உண்மை உள்ளவன் என்று தேவன் அறிந்து அவனிடத்துல அந்த பொறுப்பை ஒப்பு கொடுத்தாருங்க. அவருடைய ஊழியத்தை அப்போஸ்தலர்கள் உண்மையாக அது செய்வார்கள் என்று அப்போஸ்தலரிடம் ஒப்பு கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் அதுக்கப்புறம் ஆதி திருச்சபையில அவர்களோட கூட கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவர்களிடம் ஒப்பு கொடுத்தாங்க. கரெக்டுங்களா? இந்த ஆர்டர் அப்படியே கண்டினியூவா வரணும். புரியுதுங்களா? 1 தீமோத்தேயு 3:15-16 வாசிக்கிறோம். தேவனுடைய வீடாகிய சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அப்ப தூணும் ஆதாரமாய் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு உண்மையான ஊழியர்களிடத்தில் அந்த பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும். எபிரேயர் 3:2 வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான், இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவராக குமாரராக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாமே அவருடைய வீடாய் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்ப உண்மையுள்ள வீட்டு, அதாவது தேவனுடைய வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருப்பதற்கு நீங்கள் உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் அந்த உண்மையுள்ள ஊழியத்தை என்ன பண்ணுங்க? ஒப்புவிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 4:2 பாருங்களேன். 1 கொரிந்தியர் 4:2. மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது உக்கிரானக்காரன். உங்களுடைய பொறுப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது மிக 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 அவசியமான ஒன்று. உண்மை இல்லாதவர்களிடத்தில் ஊழியத்தை ஒப்பு கொடுக்காதீங்க. நீங்கள் உண்மையுள்ள சபையாக இருப்பீர்களானால் உங்களுடைய மூப்பர்கள் உண்மையுள்ள சத்தியத்தின் அடிப்படையில ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்களா, அந்த சத்தியத்தின் அடிப்படையில கீழ்ப்படுகிறார்களா பாருங்க. அப்படி கீழ்ப்படிந்து சத்தியத்தை அறிவிக்கிற நபர்களாக இருப்பார்களானால் அவர்கள் அடுத்த தலைமுறை சந்ததியிடம் ஒப்படைக்கணும். அடுத்த தலைமுறைக்கு உண்மையுள்ள மனுஷர்களை நீங்கள் கண்டுபிடித்து அவர்களிடம் உண்மையுள்ள சபையை சத்தியத்தை ஒப்படைக்க வேண்டியது உங்க ஒவ்வொருவருக்கும் விழுந்த கடமையா இருக்குங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களை வாலிப சகோதரர்களை நான் பார்த்து சொல்லுகிறேன், நீங்க உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுக்கு முக்கியமான அவசியமான ஒன்றாக கடமையாக இருக்குதுங்க. அப்ப நம்முடைய முந்தின தலைமுறை நம்ம கிட்ட சத்தியத்தை கடத்தினாங்க, நம்ம அடுத்த தலைமுறை கிட்ட சத்தியத்தை கடத்தணுங்க. கரெக்டா இல்லையா? அப்ப சத்தியத்துல நாம் இருக்கும் போது தேவன் நம்மளை நடத்தும் போது அடுத்த தலைமுறைக்கு நடத்த வேண்டும். இதை இந்த ஜாயின் ஹியர் ஃபெலோஷிப் கடந்த நாட்கள்ல இதை செய்ய துவங்கி விட்டது. உண்மையுள்ள வாலிபர்களை கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்து விட்டோம். எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அடுத்த தலைமுறையில உண்மையுள்ள சகோதரனும் சகோதரி உருவாக போறாங்கங்க. எங்களுக்கு பலன் கிடையாது, நாங்க பிரபலம் கிடையாது, எங்களுக்கு அந்தஸ்து கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா உண்மையுள்ள சீசர்களை எங்களால் உருவாக்க முடியும். உண்மையுள்ள தேவ மனிதர்களை எங்களால் உருவாக்க முடியும். அந்த உருவாக்கின மனிதர்களிடம் அந்த உண்மையுள்ள ஊழியத்தை எங்களால் ஒப்படைக்க முடியுங்க. எங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. இங்க பெற்றோர்களும் இருக்கிறாங்க, பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் நாம் செய்கிற ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலான இந்த ஊழியங்கள்ல தேவன் எவ்வளவு மகிமையா இருந்து அவர்களுக்கு உதவி செய்யறான்னு அவங்களுக்கு தெரியுங்க. அப்ப நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுமே வீணாக போகிறது அல்ல. ஆண்டவர் எந்த நோக்கத்தை எந்த பாரத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை சந்தோஷமா போய் செய்யுங்கிற. ஒருத்தருக்கு சுவிசேஷ ஊழியத்தை பாரத்தை கொடுத்திருக்காரா, சந்தோஷமா போய் செய்யுங்க, அவங்கள வாழ்த்தி அந்த உற்சாகமா அந்த ஊழியத்துக்கு அனுப்புங்கிற. ஒருத்தருக்கு போதகருக்கான அந்த வரத்தை தேவன் கொடுத்திருக்காரா, அது பாரம் இருக்கா, அவர் சந்தோஷமா வாழ்த்தி உற்சாகமா அந்த ஊழியத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்றேன். ஒரு மேய்ப்பருக்கான ஒரு பாரம் அந்த அழைப்பை அவர் பெற்றிருக்காரா, அவர் ஊழியத்துக்கு சந்தோஷமா அனுப்புங்க. அவர்கள் உண்மையுள்ளவர்களாக அந்த பணியை சிறந்த வகையில பூமியில செய்து தேவனுக்கு மகிமையாக செய்யட்டும். சரி, ஓகே. அடுத்த தலைமுறை பெற்றுக்கொண்டாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே, எண்டு பாயிண்டையும் வாசிச்சிரும். எபிரேயர் 4:13 பாருங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது.
யார் கணக்கு ஒப்புவிக்கணும்? உண்மையான ஒரு நித்திய தேவனை குறித்து பார்த்தோம்ல, ஒரு உண்மையான ஊழியத்துக்காக நம்மளை அழைத்தார்ல, ஒரு உண்மையான ஊழியனா இருக்கணும்னு விரும்பினார்ல, ஒரு உண்மையா சபையா நீங்க சத்தியத்துக்கு தூணும் ஆதாரணமா இருக்கணும்னு சொன்னார்ல, ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷர்களிடத்துல ஒப்புவிக்கணும்னு சொன்னார்ல, கடைசியில அந்த உண்மையுள்ள அடுத்த சந்ததி அந்த உண்மையுள்ள தேவனிடத்துல ஒப்புவிக்கணுங்க. புரியுதுங்களா? யாரிடத்துல இருந்து ஆரம்பித்ததோ அவரிடத்துல அது நிறைவு பெற போகுது. இந்த ஒரு மகிமையான ஊழியத்தை செய்வதற்கு தாங்க நீங்கள் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கீங்க. இதுதாங்க தேவனுக்கு மகிமை செய்கிற மெய்யான ஊழியமா இருக்க போகிறது. அப்ப நீங்கள் அதாவது அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்பதை அறிந்து, அவருக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறதை அறிந்து, நீங்கள் கணக்கு அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை அறிந்து நீங்க ஊழியத்தை செஞ்சு பாருங்களேன். உங்ககிட்ட ரிப்போர்ட் ஆண்டவர் கேட்பாருன்னா உங்களுடைய ஊழியம் எப்படி இருக்கும்? தந்திரமா வேலை செய்ய முடியுமா? மறைவா வேலை செய்ய முடியுமா? யாரும் என்ன பார்க்கலன்னு சொல்லி வேலை செய்ய முடியுமா? எப்படிங்க வேலை செய்ய முடியும்? தேவனுக்கு முன்னாடி எல்லாமே வெளியரங்கமா இருக்கு, எல்லாமே நிர்வாணமா இருக்குங்க. ஒண்ணுமே கிடையாது. அவர் முன்னாடி ஒண்ணுமே மறைக்க முடியாதுங்க. உங்க ஹார்ட்ல தோன்றது அவருக்கு தெரியும், உங்க சிந்தனையில தோன்றது அவருக்கு தெரியும், நீங்க பேசுறது தெரியும், செய்யறது தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். அவருடைய சத்தியத்தினுடைய வெளிச்சத்துல நீங்கள் ஒன்றையும் மறைக்கவே முடியாதுங்க. எத்தனை பேரை பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் ஆண்டவர் எத்தனை பேரை பார்த்துங்க அழைக்க முடியும்? சொல்லுங்க. அப்படிப்பட்ட மனுஷர்களை நீங்க கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட ஊழியத்தை ஒப்பு கொடுக்கணுங்க. தேவன் உண்மையுள்ளவர், தேவனால் அனுப்பப்பட்ட அவருடைய நித்திய குமாரன் உண்மையுள்ளவர், அந்த குமாரனை குறித்து புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உண்மையுள்ளவர், அவர்னால் அறிவிக்கப்பட்ட வார்த்தை உண்மையுள்ளது, இந்த வார்த்தையை ஏவி பேசின அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் உண்மையுள்ளவர்கள், அவர்கள் அவருடைய வீடாகிய அவருடைய சரீரமாகிய சபையில இருக்கிற உண்மையான தேவனுடைய மனுஷர்கள் இடத்துல அந்த உண்மையுள்ள ஊழியத்தை ஒப்படைச்சாங்க. 2000 ஆண்டுகள் கடந்தோம், இன்றைக்கும் அந்த சத்தியம் போதிக்கப்படுகிறது. 2000 ஆண்டுகள் கடந்தோம், இன்னைக்கும் அந்த உண்மை, நேர்மை, தியாகத்தை குறித்து பேசப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு ஊழியத்தை செய்கிற தேவனுடைய மனிதர்களிடத்தில் ஊழியத்தை ஒப்புவிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டமும் நோக்கமும் சித்தமுமாக இருக்கிறது. இதுதான் தேவனுக்கு மகிமை சேர்க்கும் ஆவிக்குரிய ஊழியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த ஊழியத்துல பங்கு இருக்கிறது. உங்களுக்கு நீங்க நான் எதுவும் கிடையாது, நான் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு நீங்க எதுவுமே விலகியே போக முடியாது. உங்களை ரட்சித்ததுக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களுக்கு தேவன் அந்த பாரத்தை கொடுப்பார். நீங்கள் கீழ்ப்படியும் போது அந்த பணிகளுக்கு நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள். அப்ப புதிய விசுவாசிகளாக இருக்கிற நூதன சீசர்களை நீங்கள் அந்த பொறுப்புகளுக்கு என்ன பண்ணக்கூடாது? ஏற்படுத்தி விடக்கூடாது. உண்மையான தேவனுடைய மனுஷர்களிடத்தில் ஒப்புவிக்கும் போது புதிய சீடர்களிடம் என்ன பண்ணக்கூடாது? ஒப்புவிடுத்தக்கூடாது. அவர்கள் விசுவாசத்திலே வளர்ந்த நிலையில, அதாவது கீழ்ப்படிதலிலே அவர்கள் முதிர்ச்சி பெற்றவர்களாக இருக்கும் போது அவர்களிடம் அவர்களை மூப்பர்களாக ஏற்படுத்தி அவர்களுடைய வரங்கள், அவர்களுக்கு தேவன் தந்திருக்கிற பாரங்களை பார்த்து அதன் அடிப்படையில் அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வு, அவனுடைய குடும்ப வாழ்வு, அவனுடைய சபை வாழ்வு, சமுதாய வாழ்வு எல்லாவற்றிலும் அவன் நற்சாட்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். இப்ப இந்த தகுதியை குறித்து தான் 1 தீமோத்தேயு 3:1-7 வசனங்களை வாசிக்கிறோம். இதே தகுதி தான் உதவி ஊழியர்களுக்கும் கூட. நீங்க ஊழியத்துக்கு உதவியா இருக்கிறீங்கன்னா கூட 1 தீமோத்தேயு 3:1-7 இருக்கிற அதே தகுதி தான் உதவி ஊழியர்களுக்கும் கூட. அப்ப ஒவ்வொரு ஊழியர்களும் மூப்பர்களாக ஏற்படுத்தும் போது, ஊழியத்துக்கு ஒப்பு வைக்கப்படும் போது அவர்கள் சோதிக்கப்படணும். அவர்கள் உண்மையுள்ளவர்களா என்பதை நிதானித்து பார்க்கணும். அப்படிப்பட்டவர்களை ஊழியத்துக்கு பயன்படுத்தும் போது, அந்த மாதிரி சகோதரிகளை நாம் பயன்படுத்தும் போது சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா எந்திச்சு நிற்குங்க. இன்றைக்கு சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா எந்திரிச்சு நிற்க முடியாத நிலைக்கு என்னன்னா, தகுதியற்ற மூப்பர்களை ஏற்படுத்துறாங்க. தகுதியற்ற நபர்கள்ட்ட பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க. தகுதியுள்ள நபர்களை ஏற்படுத்தி தகுதியுள்ள நபர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கப்படும் போது சபை இன்னும் அதிக வெளிச்சத்தோடு, அதிக திறந்த வாசலை பயன்படுத்தி இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய பணிகளை சிறந்த வகையில செய்யும். அப்படி செய்த சில நபர்களை குறித்து சொல்லிவிட்டு நான் என்னுடைய இந்த செக்ஷனை நிறைவு செய்ய விரும்புறேன். முதல்ல ஆண்களுடைய வரிசையை சொல்லிடுறேன். கொலேசியர் 1:7 ஒரு உண்மையுள்ள மனிதராக எப்பாப்ரான்னு ஒருத்தர் இருக்கிறார். எப்பாப்ரா. கொலேசியர் 4:7 தீகுக்குன்னு ஒரு ஆள் இருக்கார், ஒரு நபர். அதே 4:9 ஒனேசிமோ இருக்கிறார். 1 பேதுரு 5:12 சில்வான்,
வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 அந்திப்பா. இது போன்ற தனிப்பட்ட நபர்கள், ஆண்கள் உண்மையாக இருந்த கதை பார்க்கிறோம். பெண்கள்ல யாராவது அந்த மாதிரி ஊழியத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்காங்களா? உண்மையுள்ள ஊழியர்களாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்களா? ரோமர் 16:1 நான் அதிகமாக பேசப்படாத, அறியப்படாத அந்த லிஸ்ட் எடுத்து காண்பிக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? ரோமர் 16:1 கெங்கேரியா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாக இருந்த பெபேயால்னு ஒருத்தங்க இருந்திருக்காங்க. பெபேயால். பிலிப்பியர் 4:2 சுவிசேஷத்தில் ஊழியத்துல பவுலோட கூட உடன் வேலையாட்களாக உதவி செய்த எழுதியால் சிந்திக்கேயால்னு 2 பேர் இருக்கிறாங்க. என்னம்மா? பிலிப்பியர் 4:2 முதல்ல ரோமர் 16:1, ரெண்டாவது பிலிப்பியர் 4:2. மூணாவதா பெண்கள் வரிசையில 2 தீமோத்தேயு 1:5 தீமோத்தேயுனுடைய பாட்டி லோவிசால், அதே மாதிரி அவங்களுடைய தாய் ஐனேக்கேயால். இவங்க எல்லாமே உண்மையுள்ளவர்களாக சபையில ஆண்டவருக்கென்று அவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. ஊழியத்துல உதவியா இருந்திருக்கிறாங்க. அவங்க ஊழியத்தை பெற்றுக்கொண்டு சிறந்த முறையில செய்த சாட்சிகளாக இருக்கிறாங்க. இப்ப தனியா பார்த்துட்டோம்ல, ஆண்கள் ஒரு வரிசை பார்த்தோம், பெண்கள் வரிசை பார்த்தோம். குடும்பமா செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 18:2 ஆக்கிலா பிரிஸ்கில்லா. ஆக்கிலாங்கிறது ஒரு யூதன் ஆண், பிரிஸ்கில்லால் என்பது ஒரு பெண், அவங்களுடைய மனைவி. இவங்க 2 பேரும் குடும்பமா இவங்களுடைய ஊழியத்தை சேர்ந்திருக்காங்க. நான் இந்த இதை எடுத்து பார்த்தேன் சீக்வன்ஸ். பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 18 முதல் நேம் ஆக்கிலால் ஆண், 2வது பிரிஸ்கில்லால் பெண். எல்லா இடத்துலயும் இவங்க 2 பேரும் மென்ஷன் படுகிறது. எங்கெல்லாம் இவங்களுடைய குடும்பத்தை பத்தி பேசுதோ 2 பேரையும் மென்ஷன் பண்ற. முதல்ல ஆக்கில்லா, அப்புறம் பிரிஸ்கில்லா. 18 பாத்தீங்கன்னா பிரிஸ்கில்லா ஆக்கில்லான்னு வருது. அதுக்கப்புறம் 18-26 வாசிங்கன்னா ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்னு வருது. ரோமர் 16:3 வாசிச்சீங்கன்னா பிரிஸ்கில்லா ஆக்கில்லான்னு வருது. 1 கொரிந்தியர் 16:19 ஆக்கில்லால் பிரிஸ்கில்லான்னு வருது. 2 தீமோத்தேயு 4:19 பிரிஸ்கில்லால் ஆக்கில்லா. எனக்கு தெரிஞ்ச 2 பேரும் ஈக்குவலா வேலை செஞ்சிருக்காங்க மாதிரி இருக்கு. யார் பேரை முன்னாடி போறது, யார் பேரை பின்னாடி போறதுன்னு பவுல் தான் மென்ஷன் பண்றாருன்னு நினைக்கிறேன். பவுல் தான் எல்லா இடத்துலயும் அவங்கள குறிப்பா சொல்றாரு. அவ்வளோ உண்மையா அந்த குடும்பம் ஊழியர் செஞ்சிருக்குங்க. கத்தக்கு சுத்தமான நாளைக்கு ஆராதனையில அவங்களை குறித்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நேரம் கடந்ததுனால நான் இவர்களை குறித்து ஒரு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அப்ப உண்மையும் உத்தமமாய் இருந்த ஆண்களை பார்க்கிறோம், உண்மையும் உத்தமமாய் இருந்த பெண்களை பார்க்கிறோம், உண்மையும் உத்தமமாய் இருந்த குடும்பத்தை பார்க்கிறோம். இவர்களுடைய பெயர் தான் அதிக இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. குடும்பமா நீங்கள் ஆண்டவருக்கு பயன்படும் போது ஆண்டவருக்கு அது மகிமை சேர்க்கக்கூடியதா இருக்குங்க. தனிப்பட்ட ஆண்களா சிலர் செய்யறாங்க, தனிப்பட்ட பெண்களா செய்யறாங்க. குடும்பமா செய்யும் போது அது ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் தேவனால் புகழப்படுகிறதாகவும் இருக்கும். தனிப்பட்ட நபர் மேன்மை பாராட்டுவதை காட்டிலும் அவர்கள் இணைந்து ஒரே மாசமாய் தேவனுக்கு மகிமையானது செய்ய முடியுங்க. இவர்கள் சபையினுடைய மிக முக்கியமான உண்மை உத்தம ஊழிய தம்பதியினராக அறியப்படுகிறார்கள். நான் உங்களை பார்த்து நான் உங்களை சொல்கிறேன், நீங்களும் கணவன் மனைவியாய் தேவன் உங்களுக்கு தந்த பொறுப்பை உண்மையாய் நிறைவேற்றுவதற்கு உண்மை உத்தம ஊழிய தம்பதியினராய் உங்களுடைய பொறுப்பை சிறந்த வகையில் செய்வதற்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 2:9-12. அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்த தேவன் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் உங்களுடைய நல் நடக்கையினாலே தேவனை மகிமைப்படுத்தும் விதத்துல நீங்கள் நடந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப தமது மகிமைக்காக தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். தமது மகிமைக்காக அவருடைய இழந்து போன சாயலை மீண்டும் மனிதன் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய ஒரே பேரான நித்திய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் மீண்டுமாக அவருடைய சாயலை பெற்று அவருடைய மகிமைக்கான வாழ்வையை பூமியில வாழ்வதற்கு நம்ம அவரிடத்துல இருந்து அந்த பொறுப்பை பெற்றிருக்கிறோம். அந்த பொறுப்பை பெற்ற நீங்கள் உங்களுடைய வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் அதன்படி நீங்கள் நடக்கும்போது அது தேவனுக்கு மகிமை செலுத்துகிறதா இருக்குதுங்க. இதை செய்கிற உண்மையுள்ள தேவனுடைய மனிதர்களாக நீங்கள் ஒவ்வொருவருமே இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்கள். தேங்க்யூ.